நியூஸ் டே நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தக்கூடிய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் இந்த பேரணியில எங்கெல்லாம் போறாங்க என்னெல்லாம் பண்றாங்கன்றத பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில நேத்து ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் போல, சனிக்கிழமை பார்த்தேன்னா செங்கம், கீழ்பெண்ணத்தூர், திருவண்ணாமலை இந்த 3 தொகுதிகளுக்கு போயிருக்காங்க. அங்க போயிட்டு பல விஷயங்கள் பேசினாங்க. ஏன்னா அதுக்கு முந்தின நாள் தான் இவர் இந்த பெரியசாமி அவர் வீட்டுல இடி ரைடு போனது, அவரை சிக்கினது, அது மட்டும் இல்லாம திருமா லூஸ் ஸ்டாக் விட்டது இப்படின்ற மாதிரி பல சம்பவங்கள் நடந்துச்சு. சோ அது எல்லாத்தையுமே நிறைய பேசியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்ச பிறகு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு பெண்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்காங்க, பெண்களுடைய பாதுகாப்புக்கு நான் கேரண்டின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் ஆனா இப்போ பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகள்ன்றது ரொம்பவே அதிகமாயிடுச்சு. சின்ன குழந்தையில இருந்து வயதான மூதாட்டி வரைக்குமே பாரபட்சமின்றி பாலியல் அத்துமீறல்ல ஈடுபடுறாங்க. அவங்க மேல பாலியல் பலாத்காரம் நடத்தப்படுது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு திமுக அரசு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது 2023 கம்பேர் பண்ணும்போது 2024ல 2388 போக்சோ கேஸ் அதிகமா இருக்கு. இதுல பாலியல் வழக்குகள் கிடையாது, நான் சொல்றது வெறும் போக்சோ கேஸ் மட்டும்தான். சோ நீ யோசிச்சு பாரு, போக்சோ கேஸே இவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா இந்த பாலியல் அத்துமீறல்கள் 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள 60 வயசு 65 வயசு, இப்போ சமீபத்துல கிட்ட ஈரோட்ல 65 வயசு பாட்டியவே பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலையே பண்ணிட்டான். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் சொல்லிக்கிட்டே போலாம், அவ்வளவு அதிகரிச்சிருக்கு. பெண்களுக்கான பாதுகாப்பு எங்க இருக்கு, ஸ்டாலின் தூங்குகிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இங்க பேசியே ஆகணும் அக்ஷயா. என்ன அப்படின்னா, சம்மர் டைம் முடிஞ்சு கோடை மழை எல்லா இடங்கள்லயுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த மழையையும் பொருட்படுத்தாம இவர் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற ஒரு தேர்தல் பிரச்சார பயணத்துல மக்கள் கிட்ட எல்லார்கிட்டயுமே நல்ல நல்ல விஷயங்கள் பேசிட்டு வராரு. நீ ஒரு விஷயம் சொல்லியிருந்த இல்லையா, இடி ரைடு ஐ பெரியசாமி அவர்கள் வீட்டுல போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நேத்து அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நம்ம அந்த பேரை சொன்னா ஏதாவது ஊடகங்கள்ல போட்டு நம்மளை வெளுக்க ஆரம்பிச்சிருவாங்க, நீங்களே சொல்லுங்க மக்களே, திமுகல இப்ப யாரு வீட்டுல இடி ரைடு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எல்லாருமே கத்துறாங்க, ஐ பெரியசாமி ஐ பெரியசாமி அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்பாடா என் வாயில இருந்து வந்தாதாங்க அது பிரச்சனையா மாறுது, என்னன்னு தெரியல, இந்த திமுக நான் வாயை திறந்தாலே அதை பெருசா ஒரு இஷ்யூ ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து போட்டு வச்சு செய்யறாங்க. ஆனா அந்த அளவுக்கு நம்ம எதுவும் பேசல, இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, அதே மாதிரி நேத்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவரா பதவி ஏற்றிருக்காரு இல்லையா, அதுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருந்தாரு. இன்னொரு விஷயமும் நீ சொல்லியிருந்த இல்லையா, இந்த தமிழகத்துல திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா இந்த 2021ல இருந்து இந்த 2025 வரைக்குமே பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது இல்லாம போயிடுச்சு. போக்சோ வழக்குகள் சின்ன பிள்ளையில இருந்து மூதாட்டி வரைக்குமே சொல்லிட்டு எல்லாருக்குமான அந்த பாதுகாப்பு இல்லாம போயிடுச்சு. அப்ப திமுக தூங்குதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டுதான் சொல்லியிருந்தேன். இங்க இப்ப நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இன்னைக்கு கூட 3 மாவட்டங்கள்ல பாலியல் வழக்குகள் நோட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் எத்தனை வயசு தெரியுமா, 16 வயசு பொண்ணு ஒண்ணு, 12 வயசு பொண்ணு ஒண்ணு, 18 வயசு பொண்ணு ஒண்ணு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாரு, இந்த டீனேஜுக்கு உள்ள இருக்கிறவங்களுடைய அந்த பெண் பாதுகாப்பு அப்படின்றது இன்னுமே படும் மோசமா போயிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு கிராமத்துல ஏதாவது ஒரு மாவட்டத்துல அந்த பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தையுமே பதிவு பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இப்ப பொதுவாவே இந்த மாதிரி பாலியல் வழக்குல ஏதாவது பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா விக்டிமோட ஐடென்டிட்டியை வெளியே விடக்கூடாது அப்படின்றது ஒரு ரூலே இருக்கு. இது ஏடிஎம்கே பீரியட்ல விக்டிம் யாரு, அவங்க இப்ப நியூஸ் வரும், ஆனா அவங்களோட பேரு, அவங்க ஊரு மட்டும் அந்த ஊரா இருக்கும், அவங்க அப்பா அம்மா பேரு, அட்ரஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா மாத்தி தான் நியூஸே சொல்லுவாங்க. இந்த டிஎம்கே ஆட்சிக்கு வந்த பிறகு யாரு விக்டிமோட முழு ஐடென்டிட்டியும் வெளியே வருது. இந்த பெண்ணு தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பெண்ணோட போட்டோ முதற்கொண்டு வெளியே வருது. இது எந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னா, நாளை பின்ன எங்கேயாவது வெளியே போனா கூட 10ல ஒரு 4-5 பேராவது ஞாபகம் வச்சிருப்பாங்க, இந்த பொண்ணு தானே அந்த பொண்ணு, அந்த கேஸ்ல வந்துச்சு, இந்த பொண்ணு தானே இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஞாபகம் வச்சது மட்டும் இல்லாம அவங்கள பாக்குற கண்ணோட்டன்றதே வேற மாதிரி மாறும். ஆல்ரெடி அவங்க கூட தான் போயிருக்காங்கல்ல, இப்ப நம்ம கூப்பிட்டாலும் வருவாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் அந்த பொண்ணை பாக்குறவங்களுக்கு தோணும். அதனால என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, விக்டிம் யாரோ அவங்களோட ஐடென்டிட்டியை வெளியவே சொல்லக்கூடாது, இது ஸ்ட்ரிக்ட் லா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இங்க விக்டிமோட ஐடென்டிட்டியும் வெளியே வருது. முக்காவாசி நீ இந்த கேசஸ் எல்லாம் பார்த்தேன்னா டிஎம்கே நிர்வாகி டிஎம்கேல இருக்காங்க, அவங்க அப்பா யாரோ டிஎம்கேல இருக்காங்க, அவங்க தாத்தா யாரோ டிஎம்கேல இருக்காங்க, இது தொடர்பானவங்க தான் நிறைய பேர் இந்த மாதிரியான கேசஸ்லயும் அதிகமா சிக்கிட்டு இருக்காங்க. இதையுமே சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு, என்னன்னா இந்த டிஎம்கே ஆட்சி வந்துச்சு அப்படின்னா மீனவர்களுக்கு, அதாவது 2 லட்சம் மீனவர்களுக்கு நாங்க இலவசமா வீடு கட்டி தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவங்களுக்கு மட்டும் இல்ல, நெசவாளர்களுக்கு வீடு கட்டி தரோம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏழை மக்களுக்கு வீடு கட்டி தரோம்னு சொன்னாங்க. யாரெல்லாம் வீடு இல்லாம இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வீடு கட்டி தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா பார்த்த அப்படின்னா ஒண்ணு கூட நிறைவேற்றல.
முதல்ல அவங்க மீனவர்களை பாதுகாக்கணும், அதுவே இங்க முடியல. அதுக்கப்புறம் தான் நீங்க வாக்குறுதியும் கொடுத்து அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, திமுக நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களே அதை வந்து செய்யல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டோம்னா அப்படியே பிளேட்டை தோசையை திருப்புற மாதிரி திருப்பி போட்டு, நாங்களா வாக்குறுதி கொடுத்தோமா, எப்ப கொடுத்தோம், இங்க காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிகளுமே ரொம்ப திமுறா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அதிகார திமுறை அப்படின்றது ரொம்பவே அதிகமாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம திருமா அவர்கள் மேலயும் விமர்சனம் நிறைய முன் வச்சிருந்தாரு. நேற்று திருமா அவர்களுடைய பிறந்த நாள் வேற. இவர் சொல்றதுக்கும் இவர் வந்து அம்மாவை பத்தி ஒரு விஷயம் பேசியிருந்தார்ல, அதுக்கு வந்து பல பேர் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த சமூகத்தை சேர்ந்த தனபால் அவர்களை சபாநாயகராக்குறது அம்மா. அவரு வீட்டுல அவர் ஊர்ல வந்து ஒரு அதிமுகவோட கூட்டம் நடந்திருக்கு. அப்ப முத தடவை சமைக்கிறாங்க, யாருமே சாப்பிடல. ரெண்டாவது தடவை அம்மா ஏன் இவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு செய்யல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரிமா நீங்க என்னதான் என்ன ஒன்னா ஆக்குனாலும் யாருமே என் வீட்டுல வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க என் கையா, இத்தனைக்கும் நான் சமைக்கல, ஆள் வச்சுதான் சமைக்கிறேன், அப்படி இருந்தாலும் யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்த அம்மா பண்ண மூவ் என்ன தெரியுமா, அவரை உணவுத்துறை அமைச்சராக்குனாங்க. உணவுத்துறை அமைச்சர் ஆக்கியுமே இன்னமுமே யாரும் அந்த அளவுக்கு சகஜமா பழகல அப்படின்றது அம்மா காதுக்கு வருது. ஆன உடனே எனக்கு எல்லாமே தெரியும் தனபால், நான் உட்பட யாரா இருந்தாலும் உனக்கு எழுந்து சீக்கிர மாதிரி ஒரு பதவி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த சமூகத்தை சேர்ந்தவரை சபாநாயகராவே ஆக்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட அம்மா எங்க இருக்காங்க, இவரு நானும் அவங்களுக்கான தலைவன் சொல்லிட்டு இன்னுமே திமுகவுக்கு சொம்பு தான் தூக்கிட்டு இருக்காரு. நீ திமுகவுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போதே இன்னொரு விஷயமும் அவர் பேசியிருப்பாரு. என்ன அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த திமுக ஆட்சியில தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் வந்து 14 நாட்களுக்கு மேல கடந்து போச்சு. அதுக்கப்புறம் என்ன பேசினாங்களோ ஏது பேசினாங்களோ தெரியல, வந்து அப்படியே பிளேட்டை திருப்பி போட்ட மாதிரி எல்லாருமே வந்து முதலமைச்சர் ஐயா நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பொங்கி எழ ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சேகர் பாபு அவர்கள் பின்னாடி ஏதோ பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை மிரட்டி இருப்பாரா அப்படின்றது அது தெரியல. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம திருமாவளவன் அவர்கள் வந்து தூய்மை பணியாளர்களுக்காக முன்னாடி என்ன பேசினாரு, இப்போ என்ன பேசினாரு அப்படின்றத பார்க்கணும்ல. முன்னாடி என்ன பேசினாரு அப்படின்னா, தூய்மை பணியாளர்களுடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படுது, அவங்களுக்கான கோரிக்கை நிறைவேற்றப்படணும், தனியார் மயம் ஆக்கக்கூடாது, இதுல வந்து அரசு தரப்புல இருந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. ஒரு நாள் தான் தள்ளி போச்சு, சேகர் பாபு அவர்கள் போய் பார்த்துட்டு வந்தாரு. பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன பேசுறாருன்னு தெரியுமா, ஏங்க தூய்மை பணியாளர்கள் வேலை அப்படின்னா ரொம்ப கஷ்டமான வேலை, குப்பை அள்ளுறவங்க தான் குப்பை அள்ளணுமா, மலம் அள்ளுறவங்க தான் மலம் அள்ளணுமா, இப்ப தனியார் மயம் ஆக்கிட்டாங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து வேலை மாறும்ல, அவங்க வந்து வேற வேலை போவாங்கல்ல, வேற வேலை போறாங்க அப்படின்னா அவங்களே 4 பேர் மதிப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை திருப்பி போட்டாரு. அப்போ எந்த அளவுக்கு இவர் வந்து திமுகக்கு 200 ரூபியா மாறி இருக்காரு அப்படின்றத நம்ம பார்த்தே ஆகணும்ல. எது எப்படி இருந்தாலும் மீண்டும் நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே தமிழ்நாடு அரசுக்கு விடுக்கிற வேண்டுகோள், தனியார் மயமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சிகளில், நகராட்சிகளில், பேரூராட்சிகளில், ஏன் ஊரக அமைப்புகளில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அனைவரையுமே அரசு ஊழியர்களாக ஆக்க வேண்டும். அவர்களை தனியார் வசம் ஒப்படைக்க கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. ஆண்டு மிக முக்கியமான ஒரு கால குப்பை அள்ளுகிற தொழிலை குப்பை அள்ளுகிறவர்களே செய்ய வேண்டும், அரசு பணியாளர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையில் நமக்கு மாற்று கருத்து இருக்கிறது. சொல்ல போனால் அதை எதிர்த்துதான் நாம் பேச வேண்டும். ஆமா, அதுதான் சொல்லியிருந்தாரு. நீங்க தயவு செஞ்சு திமுகவோட கைப்பாவையா இருக்காதீங்க, அங்கிருந்து வெளியே வந்து நீங்க யாருக்கான தலைவன்னு சொல்றீங்களோ அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்க, நாங்க கண்டிப்பா பண்ணுவோம், நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, அதனால நீங்களும் தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. அது போக இன்னொரு விஷயம் நம்ம குறிப்பா அதை பத்தி பேசி ஆகணும் அப்படின்னா, 10 ரூபாய்க்கு ஒரு மதிப்பு இருந்துச்சு, ஆனா 10 ரூபாவோட மதிப்பை இன்னும் கூட்டினதே இவருதான் அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் செந்தில் பாலாஜி அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மந்திரி பத்தி சொல்றாரு. 10 ரூபாய் மந்திரி யாருங்க? 10 ரூபாய்க்கு மரியாதையே இல்லாதது. இப்போ 10 ரூபாய்க்கு மரியாதை கொடுத்த மந்திரி யாரு? முன்னாள் மந்திரி செந்தில், இப்போ மந்திரி இல்ல, அவர் முன்னாள் மந்திரி செந்தில் பாலாஜி. அவரு இவர் என்ன பண்றாரு ஒரு விஷயம் அப்படின்னா, சொன்னாங்களே செஞ்சாங்களா அப்படின்னா, உங்களுக்கு வந்து கரண்ட் கொடுக்குறேன் நாங்க கொடுத்தாங்களா? கொடுக்கலங்க. இவரு சொல்ல மாட்டேங்கிறாரு கொடுக்கலன்றது, மக்கள் வாயில இருந்து வாங்குறாரு.
செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யல அப்படின்றத நான் சொல்லி தெரிஞ்சுக்கணும்ல, மக்களுக்கே அது தெரியும் அப்படின்றத சொல்றாரு. ஸோ சொல்லிட்டு 10 ரூபாய்க்கு மதிப்பு கொடுத்ததே அவர் தான். ஏன்னா அவ்வளவு ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா எத்தனாயிரம் கோடி அவர் கமிஷன் அடிச்சிருப்பாரு. அதுல எவ்வளவு அவங்களுக்கு போயிருக்கும், எவ்வளவு இவரு வீட்டுக்கு போயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவரை வந்து பயங்கரமா விமர்சிச்சிருந்தாரு. இடி ரைடு அப்படின்றது திமுக இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிகளுக்குமே அப்படியே உயிர் மூச்சு மாதிரி எப்படி சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே இடி ரைடு அப்படின்னா கதவை மூடிட்டு உள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு எடப்பாடி அவர்கள். என்ன அப்படின்னா, நீங்க எல்லாம் வந்து பயம் இல்லை எங்களுக்கு, நாங்க வந்து ரொம்ப நேர்மையா நடந்துக்கிறோம், எங்களுக்கு பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றீங்களே. அதுவும் இல்லாம உதயநிதி சொல்லியிருப்பாரு, ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம். அந்த ஒரு விஷயத்த சொல்றீங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க பூட்டை போட்டுட்டு உள்ள உட்காந்துருக்கீங்க, திறந்து வெளியே வாங்க, காமிங்க மக்களுக்கு உங்க லட்சணம் என்ன அப்படின்றத அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்டயே சொல்லியிருந்தாரு. ஒரு தடவையும் அவர் பேசும்போது மக்கள் எல்லாருமே அப்படியே ரொம்ப ஆஹா இது உண்மைதான் அவர் வந்து சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்சருமே மக்களோட வாயில இருந்தே வந்துச்சு. ஆமா, இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசியிருந்தாரு. இன்னைக்கும் சில இடத்துக்கு போறாங்க. இன்னைக்கு என்ன பேசுறாங்க, என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.